ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 3வது வசனம். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கேடகமாக இருக்கிறார். பாருங்க, கேடகம் என்று சொன்னால் பாதுகாப்பை குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதுகிற பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது அந்த சங்கீதம் 3வது அதிகாரத்தில் மேலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தன் குமாரனாய் அப்சலோமால் துரத்தப்படுகிறதில் பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய குமாரனாகிய அப்சலோம் என்கிறவன் தாவீதினுடைய ராஜாங்கத்தை தாவீதினுடைய அனுமதியே இல்லாமல் எடுத்து கொண்டு விடுகிறார். இதை தெரிந்தவுடனே தாவீது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு வெளியே போகிறார். ஏனென்று கேட்டான், அப்சலோம் தாவீதை கொலை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்க, தாவீது தேவனை நோக்கி ஒரு பாடலை பாடுகிறார். அதான் சொன்னார், ஆண்டவரே, நீர் என் கேடகம் என்று சொன்னார். ஆண்டவர் தனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறதை உணர்ந்தார். பாருங்க, கேடகம் என்பது யுத்தம் செய்கிற போது பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். அது எப்போ பயன்படுத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எதிரியானவன் பட்டயத்தையோ ஈட்டியோ எடுத்து அடிக்கிற பொழுது அதற்கு மறைவாக வைக்கும்படியாகத்தான் இந்த கேடகத்தை தங்களுக்கு முன்பாக வைப்பார்கள். அப்ப கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்னாடி நின்று கேடகமாக இருக்கிறார். அவரை தாண்டி சத்துருவனுடைய எந்த ஒரு ஆயுதமும் என்னிடத்திலே வர முடியாது. அதுதான் ஆண்டவரத்தை பார்த்து சொல்லுகிறார், நீர் என்னுடைய கேடகம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை சத்துரு எந்த ஆயுதத்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அது கத்தியாக இருக்கலாம், ஈட்டியாக இருக்கலாம், ஒருவேளை அது மறைந்திருந்து எய்யக்கூடிய அம்புகளாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் சரி, அதை தடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு முன்பாக கேடகமாக இருக்கிறார். அடுத்தது அவர் சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நீர் என்னுடைய மகிமை என்று சொல்லுகிறார். பாருங்க, இவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை. கர்த்தர் நமக்கு மகிமையாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு மேன்மையாக இருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்களேன், எத்தனையோ விதமான மகிமை இருக்கலாம். ஆனால் கர்த்தரே எனக்கு மகிமை என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறதாக அர்த்தம். வேறு விதமாய் சொல்ல போனால், கர்த்தரே எனக்கு பங்காக இருக்கிறார், கர்த்தரே எனக்கு சுதந்திரமாக இருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் தான் எனக்கு மகிமையாக இருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். சில பேர் பாருங்க, ராஜாங்கத்தை குறித்து யோசிக்கிற பொழுது அப்சலோம் அப்படித்தான் யோசித்தார். தன்னுடைய ராஜரீகம் தான் தனக்கு மிகப்பெரிய மேன்மை என்று சொல்லி நினைத்தார், தனக்கு மகிமை என்று சொல்லி நினைத்தார். அதனால தான் யாரை விரட்டினார் பாருங்க? தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவை செய்தார். ஆனால் தாவீது பாருங்க, அந்த ராஜரீகத்தை பார்க்கலும் கர்த்தரே பெரியவர் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொன்னார், கர்த்தாவே, நீர் என்னுடைய மகிமையாக இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு கர்த்தரால் வருகிற மகிமை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு மேன்மையாக இருக்கட்டும், அதுவே உங்கள் வாழ்வாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு 3வது காரியத்தை சொல்லுகிறார், நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிற என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவர் தான் என்னுடைய தலையை உயர்த்துகிற தேவன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினா கூட பாருங்க, கர்த்தர் தான் என் தலையை அவர்களுக்கு மேலாக உயர்த்துகிறவர். இந்த இடத்துல தாவீது சொல்லும் பொழுது அப்படித்தான் சொன்னார், ஆண்டவரை, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், யார் யாரெல்லாமோ எனக்கு விரோதமாய் சத்துருக்களாக எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுங்களா? தேவனிடத்திலே இவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள், தாவீதுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். கர்த்தரே எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது எல்லாரும் அவனை பார்த்து சொன்னாங்க, தாவீதுக்கு கூட தேவன் இல்லை என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே அறிக்கை செய்கிறார். நீரினுடைய ரட்சிப்பு என்று சொல்லி அறிக்கை செய்கிறார். மற்றவர்கள் என்ன வேண்டுமானும் சொல்லி கொண்டு போகட்டும், ஆனால் நீர் எனக்கு
ரட்சிப்பாக இருக்கிற என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது, எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். ஏனென்று கேட்டால், எனக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய பாளையம் வந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறதுனால, கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால, எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன், எதற்கும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இது தாவீதினுடைய விசுவாசம். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தாவீதினுடைய விசுவாசத்தை இன்றைக்கு உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, கர்த்தரே நமக்கு பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணை செய்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அதனால் அவர் என்ன தெரியுமா செய்வாராம்? அவர் என்னுடைய ரட்சிப்பாக இருந்து எனக்கு சத்ருவின் கைகளுக்கு விலக்கி என்னை பாதுகாப்பார். என் வாழ்க்கையில என்னை தலையை மறுபடியுமாய் உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல வாசிக்க சங்கீதம் 27 வாசிக்கிற பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய கூடாரத்திலே என்னை மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், தீங்கு நாளிலே கர்த்தர் தம்முடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். சத்துருக்கள் காணாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே ஏற்ற காலத்திலே கர்த்தர் கண்மலை மேல் நம்மை உயர்த்துவார். அதான் வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது என்னுடைய தலை சுற்றிலும் இருக்கக்கூடிய என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஏற்ற காலத்திலே உங்கள் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்துருவின் கரத்திலிருந்து விடுதலை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். சத்துருடைய எல்லா விதமான இன்னல்களுக்கும் விலக்கி நீர் பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே மகிமையாய் விளங்கும்படியாய், நீரே ரட்சிப்பை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் தலையை நிமிரச் செய்யும்படியாய், உயரச் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.